ஹலோ கைஸ். இந்த நாள் நம்ம பிளேயர் ஹூ ரிட்டன் 10,000 இயர்ஸ் லேட்டர் மான்வோட எபிசோட் 14 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோவில் போயிடலாம். இப்போ நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இந்த இடத்துல உண்மையாகவே பாஸ் மான்ஸ்டர் இருக்கா, அதுபடி தான் என்னோடய ஸ்டேட்டஸ் விண்டோவுமே சொல்லுது. அதுவும் இல்லாமல் ஸ்ரீராங் கேட்டில் பாஸ் ஏன் இந்தளவுக்கு வீக்காக இருக்காங்க? இல்லை இது வீக்காக இல்லை, ஏன்னா நான் தான் ஸ்ட்ராங் ஆகிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்ருக்கான். இந்த வீடியோவில் நான் எந்த அளவுக்கு என்னால் இன்ஃபர்மேஷன்ஸ் கவர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சொல்கிறேன். சின்ன டீட்டெயில் கூட பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், எனக்கு தெரிஞ்சு நான் எந்த அளவுக்கு சேஃபாக ஹேண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் பாசிபிலிட்டியோட பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு, இந்த ரேட்டில் என்னால் இவ்வளோ பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பிளானை நான் சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு அவன் ஸ்ட்ரைட்டாக ட்ரோல்ஸ் இருக்க இடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இறங்கிடுறான். ஏன்னா திங்ஸ்லாம் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக டேர்ன் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் நான் இந்த மொத்த இடத்தையுமே வைப் பண்ணி ஆகணும் ஒரே அட்டாக்கில் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அட்டாக் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறான். லிட்ரலாக நம்ம சுக்குனாவோட அட்டாக் மாதிரி இருக்குது. அந்த லாஃபிங் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இந்த அட்டாக் யூஸ் பண்ணி என்னால் இந்த பவர் ஆஃப் த பிளேட் கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியும். இந்த பவர் ஆஃப் த பிளேட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா அது ஒரு தனி ஸ்கில்லு. அந்த ஸ்கில்லு யூஸ் பண்ணி இன்டர்னல் எக்ஸ்ப்ளோஷன்ஸ், அதாவது உடம்புக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெடிக்க ஆரம்பிச்சிடும் பாடி பார்ட்ஸ்லாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெடிக்க வச்சிடும். என்னோட கரண்ட் லெவலில் இந்த டிமானிக் எனர்ஜி யூஸ் பண்ணி ஒன்றுமே பிரச்சனை ஆகாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குரூப் ஆஃப் ட்ரோல்ஸையுமே வைனா தோக்கடிச்சிடான். அவனுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி எலிமினேட்டட் த சி ரேங்க் குரூப் ஆஃப் ட்ரோல்ஸுன்ற மாதிரி வைனா அவனுக்கு வந்துடுது. அதுவும் இல்லாமல் அவங்க லுட்ரனி ஸ்கில் யூஸ் பண்ணி வைனா எல்லா இதுவுமே பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு அடுத்த புது ஸ்கில்லையுமே நான் இப்போ யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே அடுத்த கூட்டம் பார்த்தீங்கன்னா வருது, இந்த ட்ரோல்ஸோட கூட்டம். அது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வேவ் மாதிரி பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகுது. லிட்ரலாக ஒரு ஓஷனில் நீங்கள் ஸ்டோனை ட்ராப் பண்ணிங்கன்னா அந்த ஒரு வேவ் கிரியேட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிரியேட் ஆகி அங்கே இருக்க எல்லா எனிமீஸுமே பார்த்தீங்கன்னா செத்து போயிடாங்க. லிட்ரலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஷாட்டில் போயிட்டுருக்கு. ஒன் ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக எல்லாருமே அடிச்சிடுறான். இப்போ இவங்கெல்லாம் கேட்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க, அதாவது இன்னொரு பார்ட்டி என்ட்ரு ஆகுறாங்க. எங்கே பாஸ் மான்ஸ்டர் இருக்கான்? அதுவும் இல்லாமல் நம்ம கரெக்டாக தான் வந்திருக்கோன்னு நினச்சேன், ஆனால் இங்கே ஒரு சிங்கிள் சைன் கூட இல்லையே, இந்த கவர்மெண்ட் நம்மளை ஏமாற்றிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவனு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு வெளில கத்திட்டு இருக்காங்க, இந்த கேட்டுக்குள்ளே ஒன்றுமே கிடையாது, நீங்கள் என்ன ஏமாற்றிட்டீங்களா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது ஹவரங் காப்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்குறாங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு ஆளாம். அவங்களோட பேர் பேக் ஹியூன். இதான் அவங்களோட பேர், நம்ம பேக்னே சொல்லுவோம். இவங்க ஹவரங் காப்ஸோட யூனிட் 3 கமாண்டர். அவனுக்கு பேர் என் வாயில் தொலைய மாட்டேங்குது. எல்லாருமே சைலண்ட்டாக இருங்க, இந்த இடத்துல எந்த பிளேயருமே கத்தக்கூடாது. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் புதுசாக ஏதோ ஒரு காவ் பிளேயர் அப்பியர் ஆகிறதா நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். டிராங் கேட்ஸ் எல்லாம் அப்பியர் ஆகிறானா, நாங்கள் இந்த இடத்துல நிறைய ரேண்டமான இன்ஸ்பெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காங்க. ஏன்னா அந்த கவ் பிளேயர்ஸ் இருக்கிறதுனால மற்ற பிளேயர்ஸ்லாம் ரொம்பவுமே இதில் மாட்டிப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரி பார்த்துட்ருக்காங்க. யாரெல்லாம் தேர்ட் அவேக்கனிங்ஸ் ரீச் பண்ணிட்டீங்களோ அந்த பிளேயர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோஆப்ரேஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல யாராச்சும் கவ் பிளேயர் இருக்கீங்களா, நாங்கள் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணோம், ஏன்னா நிறைய ரூமர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களோட பிளேயர் கார்டையுமே பார்த்தீங்கன்னா காட்ட சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ நல்ல வேலை, நான் எப்படியும் மாட்டிக்கூடாது, ப்ளீஸ் கடவுளை காப்பாற்றுங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கான். இதை நீங்கள் நினைக்கிற அளவுக்கு காம்ப்ளிகேட்டடான இன்வெஸ்டிகேஷன்லாம் கிடையாது. அதனால நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் அந்த பிளேயர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் உங்களோட கார்டை காட்டுங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ பார்த்துட்ருக்கான். எஸ்பெஷலி இந்த விமன், இந்த பேக் யூஹான் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட பாஸ்ட்டை பற்றி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது, பட் ஆனால் அவங்கள பார்க்கும் போதே அந்த ஃபீல் எனக்கு கிடைக்கிது. அதனால நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது அவங்க வராங்க. பிளேயர் உன்னோட கார்டை காட்டு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ தான் அவனோட கார்டை கொடுக்குறான். அவங்க பார்க்குறாங்க. பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அவனோட ரேங்க் பார்க்குறாங்க. டி ரேங்க்னு இருக்குன்னு நினைக்கிறேன், சாரி சி ரேங்க் பார்த்தீங்கன்னா இருக்குது. இவங்க இந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இந்த இடத்துல நிறையா காவ் பிளேயர்ஸ் இருக்காங்கப்பா. அதனால தான் நாங்கள் ரேண்டமான இன்ஸ்பெக்ஷன்லாம் கனெக்ட் பண்ணுறோம், நீ பயப்படாத, உன்னை வெரிஃபை பண்ணிட்டோம், நீ இப்போதைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம ஹீரோ உங்களோட ஹார்ட் ஒர்க்கு ரொம்பவுமே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் பார்த்தீங்கன்னா அமுச்சு வைக்கிறான். ஏன்னா இவங்க பண்ணுறதுமே நல்ல விஷயம் தான், கெட்ட விஷயம் கிடையாது. பிளேயர்ஸ்க்கு நல்லதுன்றதுனால அவங்க பார்த்தீங்கன்னா மொத்த பிளேயர்ஸுமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஹியூமன்ஸ் மணிக்காக கில் பண்ணுறது ரொம்பவுமே ஸ்கேரியான விஷயம் இல்லையா. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்லி வாங்கிடுறான் கார்டை. அவங்களுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஹியூமன்ஸை மணிக்காக கில் பண்ணுறதுலாம் ரொம்பவுமே ஸ்கேரியான விஷயம் அப்படின்னு நம்ம ஹீரோவுமே மணின்றதே ஒரு ஸ்கேரியான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போகிறான்.
ஸோ இவங்களுமே வந்துட்டு சரி ஓகேப்பா உனக்கு எதாவது பிரச்சனைனா வந்து என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அமுச்சு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து யோசிச்சிருக்கான், இப்போதைக்கு நான் சி ரேங்க் வந்து ரீச் பண்ணிட்டேன், நான் நிறைய கேட்ஸ்க்கு வந்து ஹண்டிங்காக போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருக்கான். ஹே டாய்ஸு எங்கே இருக்கா அப்படின்னு நான் சொல்லிட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சியோலாவும் நம்ம டாய்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஃபார்ம் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்றான். இப்போ இவங்க எல்லாருமே ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ வந்து மீட் பண்ண வைக்கிறான். ஸோ அவங்க வந்து என்னோட பேர் ஹான்சியோலான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் 2 பேருமே பார்க்க கிரேட் கப்புள் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாய்ஸை வந்து பார்த்துட்டு இருக்கான். டேய் இந்த மாதிரிலாம் பார்க்காதடா விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே போய் உட்காராங்க ஒரு டேபிளில். சரி ஓகே நீங்கள் சொல்கிறதுனால எனக்கு வந்து பிரச்சனை இல்லை, ஏன்னா இவங்க வந்து ஒரு ஹீலர் தான். ஸோ பி ரேங்க் ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்க ஒரு ஹீலர், ஸோ அதனால் எனக்கு கண்டிப்பாக வந்து தேவைப்படுவாங்க அப்படின்னு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போ தான் வந்துட்டு டாய்ஸ் டக்குன்னு சொல்லிடுறான், சிஸ்டர் இன்லா உங்களோட ஸ்பெஷல் எபிலிட்டி வெறும் ஹீலிங் மட்டும் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். சிஸ்டர் இன்லாவா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு மாதிரி எம்ப்ரஸ்டாக வரான். நீங்கள் வந்து இந்த அளவுக்கு எம்ப்ரஸ்ட் ஆகிற அளவுக்கு வேறு எதுவும் இல்லை, ஸோ உங்களோட ஸ்பெஷல் எபிலிட்டியை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லும் போது நம்ம சியோலா வந்து சொல்கிறாங்க, என்னோட ஸ்பெஷல் எபிலிட்டி வந்து பிளெஸிங் ஆஃப் லைட் தான், ஸோ அதை வந்து என்னை ஹீல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. சரி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், சரி ஓகே நீங்கள் சீக்கிரமாக வந்து ஒரு நல்ல பார்ட்டியை ஃபார்ம் பண்ணி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு டெவலப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அப்போ நம்ம சியோலாவுமே வந்து சொல்கிறாங்க, கண்டிப்பாக காங்கு நான் உனக்காக வந்து என்னால் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக லெவலப் பண்ண முடியுமோ லெவலப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஈவன் டாய்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கான், இவங்க வந்து இந்தளவுக்கு எங்கே இருக்காங்க, இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கான். சரி ஓகே பேசினெல்லாம் போதும், இப்போ நம்ம ஒரு கேட்டுக்குள்ளே வந்து போவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கேட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போகிறான். போயிட்டு அவனோட ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறான். ஸோ இதனால் ஒரு அட்டாக்ல எத்தனை பேரை வந்து கொல்ல முடியும், அதுவும் இல்லாமல் அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்குள்ளே என்ட்ராகி யோசிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலாக இந்த இடத்துல இவன் தனியாக வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஏதோ பிளட்டோட சென்ட் அடிக்குது, அதுவும் இல்லாமல் இந்த சென்ட் வந்து ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதாவது ஹியூமன் பிளட் மாதிரி இருக்குது, அப்புறம் இது வந்து ஏதோ குரூப்பாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இன்னொன்னோட கெஸஸ் வச்சு ஒரு இடத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போகிறான். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு 6 பேராச்சும் செத்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உள்ளே போகிறான். பார்த்தா ஒரு சி ரேங்க் பார்ட்டியே வந்து பார்த்தீங்கன்னா செத்து கிடக்குது. ஸோ இந்த அளவுக்கு இன்ஸ்டண்ட்டாக இத்தனை பேரை கொள்கிற அளவுக்கு யார் வந்திருக்கா, அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வைப் இருக்குது, அதுவும் இல்லாமல் இவங்களை கொன்ன அந்த ஆள் பக்கத்துலேயே இருக்க மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்தா என்னது அப்படின்னு சொல்லி அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆகிடான். இது என்ன கொடுமடாது அப்படின்னு சொல்லி அவன் வந்து பார்த்துட்டு இருந்தா ஃபஸ்ட்டு ஹெல்லோட மான்ஸ்டர் ஹெல் ஹவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்குது. லிட்டரலாக இந்த ஹெல் ஹவுண்ட் இங்கே என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஷாக் ஆகிடான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.